நகைக்கு வட்டி கட்டுறதுக்காக 2 அட்டை எடுத்துக்கிட்டேன், பேங்க் புக் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி நான் இந்த கெட்டப்பில் தான் காலையில் பேங்க்கு போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நகை ரேட்லாம் ஏறினா இப்படி வருஷத்துக்கு ஒரு டைம் வட்டி கட்ட போனால் மேலே மேலே அமௌண்ட்டு வைக்க சொல்லிகிட்டே போகிறாங்க. என்ன தான் செய்ய போகிறோன்னு தெரியல. ஏன்னா இப்படி நம்ம வைக்க நம்ம மொத்தமாக அசலை கட்டி நகையை மீக்கும் போது நம்ம அசலை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேங்க்கு நகைக்கு வட்டி கட்ட தான் போக போகிறேன். 1 வருஷம் ஆகிடுச்சு. என் அக்கௌண்ட்டில் இருந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நான் 2 டேஸ் முன்னாடி போயிருந்தேன். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2 டேஸ் கழித்து வர சொன்னாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை பேங்க் இப்போ காலையிலே ரெடி ஆகிட்டோம். பசங்கள்லாம் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு இப்போ நானும் 2 அட்டைக்கு பார்த்தீங்கன்னா நகைக்கு வட்டி கட்டி ஆகணும். வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து வட்டி கட்டியே ஆகணும். இன்றைக்கி கட்டுறதுக்காக கிளம்பியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம புது வீடு கட்டுறதுக்காக ஏகப்பட்ட நகைகள் எல்லாமே நம்ம பேங்க்கில் வந்து ஈட்டுக்கு வச்சுருக்கோம். அதனால் வருஷத்துக்கு ஒரு டைம் எல்லா நகைக்கும் நான் வட்டி கட்டிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இது வரைக்கும் இன்னும் நகைலாம் மீக்கலை. எல்லாத்துக்கும் வட்டி கட்டி சேஃபாக வச்சிட்ருக்கேன். இப்போ நகைக்கு வட்டி கட்டுறதுக்காக சரி ஏதோ கனரா பேங்க் தான் கிளம்பியிருக்கேன். தொடர்ந்து விளாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கு வட்டி கட்டுறதுக்காக 2 அட்டை எடுத்துக்கிட்டேன், பேங்க் புக் எடுத்துக்கிட்டேன். இப்போது கிளம்ப வேண்டியதான். டைம் பாருங்கள், கரெக்டாக 15 ஆகிடுச்சி. 15 ஆக போகுது. இங்கேருந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் சேத்தியத்தை போய் ஆகணும். சீக்கிரம் வர சொல்லியிருந்தாங்க. இந்த அட்டையை எடுத்துகிட்டு, இந்த அட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அட்டையாக அடுக்கி வச்சு தான் நம்மளை கூப்பிட்றாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுவாங்க. வட்டி கட்டிட்டு சீக்கிரம் வரலாம். கிளம்பலாம். ஃபிஷ் டேங்கில் பாருங்கள், ஒரு 3 மீன் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடுச்சு. காலையில் தான் டெத் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அந்த மூடி போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்ததுனால 3 மீன் இறந்து போச்சு. அந்த மூடி ஒரு 1 வீக்காக நம்ம வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி மூடி இல்லாமல் வச்சுருந்தோம். ஒரு 3 மீன் இறந்து போச்சு. சீக்கிரம் நம்ம வந்து ஃபில்ட்ரு வச்சே ஆகணும். நிறைய பேர் ஃபில்ட்ரு வைங்க, இல்லைனா மீன்லாம் டெத் ஆகிடுன்னு சொல்லியிருக்கீங்க. சீக்கிரம் ஃபில்ட்ரு வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் வரல. காலையிலேயே 3 மீனை பார்த்திங்கன்னா தூக்கி வெளில போட்டாச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகே, சன்கிளாஸ் எடுத்துருக்கேன், ஹெட்செட்டு. ஸோ வண்டியில் தான் போக போகிறேன். டைம் வர ஆகுது. சீக்கிரம் அரை மணி நேரத்துக்குள்ளே போய் ஆகணும். Much later. இப்போ நம்ம வந்து நகைக்கு வெட்டி கட்டிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நான் இந்த கெட்டப்பில் தான் காலையில் பேங்க்கு போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஹெல்மெட் இன்னும் வாங்கலை. கூடிய சீக்கிரம் ஹெல்மெட் வந்து நம்ம வாங்கணும். இந்த கெட்டப்பில் தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் நான் தெளிவாக வீட்டில் போய் சொல்கிறேன். பேங்க்லேருந்து நகைக்கு வட்டி கட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு அட்டைக்கு தான் என்னால் வந்து வட்டி கட்ட முடிஞ்சுது. இன்னொரு அட்டைக்கு வந்து கட்ட முடியல. நான் ஒன்று நினச்சி போனால் அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாங்க. 2 அட்டை எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காலையில் மஞ்சள் கலர் அட்டை எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு அட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு அட்டை பார்த்தீங்கன்னா வட்டி கட்டிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்கீம்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா வட்டியும் அசலும் சேர்த்து கட்டிட்டு நகையை மீட்டு திரும்ப வைக்க சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நகையை வச்சுருந்தது. ஆக்சுவலி இப்போ 1 வருஷம் ஆகுது. நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து போன வருஷம் நம்ம வச்சுருந்தோம். இதே தை மாதம் வச்சுருந்தோம். வீடு கட்டுறதுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து ஹவுசிங் லோன் போட்டு தான் வீடு வந்து கட்டியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு பக்கம் நம்ம வாங்கி வீடு கட்டிட்டு இருந்தோம். கையில் இருந்த நகையெல்லாம் கொண்டு போயிட்டு பேங்க்கில் வச்சு மொத்தம் நம்ம 50 லட்சம் 60 லட்சம் சம்திங் நம்ம வந்து மொத்தம் அமௌண்ட் போட்டிருக்கோம் அந்த வீட்டில். அதனால் வருஷத்துக்கு ஒரு டைம் போயிட்டு நான் வந்து வட்டி கட்டிட்டு வரணும். ஹஸ்பண்ட் வாங்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன்லேயே பாதி அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க. அப்புறம் பசங்க ஸ்கூல் போகிறது, நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு மந்த்லி காய்கறி மளிகை பொருள்லாம் வாங்குறது, அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாகிடுது. எந்த நகையும் என்னால் மீட்கவே முடியல. வருஷத்துக்கு ஒரு டைம் போயிட்டு நான் நகைக்கு வட்டி கட்டி நகையை சேஃபாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நகை விற்கிற விலைக்கெல்லாம் நகை நம்ம வந்து எடுக்க முடியாது. இருக்கிற நகையை வட்டி கட்டி சேஃபாக நம்ம வந்து பார்த்துக்கணும். இன்றைக்கி வட்டி கட்டுறதுக்காக போயிருந்தேன். ஒரு நகைக்கு தான் என்னால் வட்டி கட்ட முடிஞ்சிருது. நான் வட்டி கட்டுறது தான் போனேன். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மேலே நீங்கள் வந்து அமௌண்ட் வைக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 1 வருஷத்துக்குள்ளே நகையோட ரேட் ஏறி போயிடுச்சு. போன வருஷம் 2025 வச்சுருந்தேன். இப்போ 2026 நடக்குது. ஆக்சுவலி
17 கிராம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 95,000க்கு வந்து போன வருஷம் வச்சுருந்தேன். அதுக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு வட்டி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 9,235 ரூபா சம்திங் வட்டி வருது. வட்டியும் அசலையும் கட்டி நீங்கள் நகையை மீட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மேலே அமௌண்ட் வைக்கிற மாதிரி வரும்னு சொல்லி எனக்கு 1,57,000 பார்த்தீங்கன்னா குறித்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு மொத்தமாகவே வட்டியும் அசலும் சேர்த்து 1,04,200 சம்திங் தான் வந்துருந்தது. நான் வட்டி மட்டும் கட்டிட்டு வந்தாலே போதும் 9,000 போட்டு. பட் இப்போது நகை ரேட்லாம் ஏறினதுனால 1,57,000க்கு என்னைய 17 கிராம் நகையை இப்போ திரும்ப மேலே அமௌண்ட் வந்து வைக்க சொல்லியிருக்கிறாங்க. மேலே வந்து 57,000க்கு என்ன வைக்க சொல்லியிருந்தாங்க. வேறு வழி இல்லை. பேங்க் ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கேட்டாகணும். இல்லைன்னா நகையை நம்ம வட்டியும் அசலையும் கட்டி நம்ம நகையை மீட்டுட்டு வந்தாகணும். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இன்னொரு நகை நான் வச்சுருந்தேன் 16 கிராம் பார்த்தீங்கன்னா 70,000க்கு வச்சுருந்தேன். வட்டியோட எனக்கு வந்து 76,604 ரூபா வந்துச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா என்னால் வட்டி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று அசலையும் வட்டியும் கட்டி 76,604 ரூபாயை கொடுத்து நீங்கள் நகையை மீட்டுட்டு போங்க. இல்லைன்னா 1,48,000க்கு நீங்கள் மேலே அமௌண்ட் வைக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. 71,000க்கு பார்த்தீங்கன்னா வைக்க சொல்கிறாங்க. எனக்கு புரியல. நகை ரேட்லாம் ஏறினா இப்படி வருஷத்துக்கு ஒரு டைம் வட்டி கட்ட போனால் மேலே மேலே அமௌண்ட்டு வைக்க சொல்லிகிட்டே போகிறாங்க. என்ன தான் செய்ய போகிறோன்னு தெரியல. ஏன்னா இப்படி நம்ம வைக்க நம்ம மொத்தமாக அசலை கட்டி நகையை மீக்கும் போது நம்ம அசலை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டைக்கு வந்து நான் வட்டி கட்டலை. இந்த நகையை நான் மீட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு நகை சொன்னேன் பார்த்தீங்களா, 17 கிராம் வந்து 95,000க்கு வச்சுருந்தேன் ஒரு வருஷத்துக்குள்ளே. இப்போது 1,57,000க்கு என்னை வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதில் எனக்கு அசல் வட்டி போக 52,000 சம்திங் அதில் வந்து மீறுது. இதில் பார்த்தீங்கன்னா 1,48,000க்கு வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் இதை நான் வந்து வைக்கலை, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எனக்கு வட்டி அசலுமே பார்த்தீங்கன்னா 76,600 தான் வருது. ஆனால் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே நகை ரேட்டு ஏறினதுனால 1,48,000க்கு வைக்கணும் பேங்க்கோட ரூல்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா மேலே ஒரு 25,000 கடன் வாங்கி ரெடி பண்ணி இந்த நகையை நான் மீட்டுட்டு வர போகிறேன். அந்த நகையில் பார்த்தீங்கன்னா 52,000 அமௌண்ட் வந்து இருக்குது. அந்த நகை வந்து 95,000 தான் எனக்கு அசலே வருது. எனக்கு வட்டியோட 1,04,200 சம்திங் தான் வந்துச்சு. அது வந்து நம்ம 1,57,000க்கு வச்சுருக்கோம். வட்டியும் அசலும் போக அதில் எனக்கு 52,000 பார்த்தீங்கன்னா மீறுது. அந்த பணத்தை நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். இதை 1,48,000க்கு வைக்க சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு தலையே சுற்றுது. இந்த பேங்க்கு போயிட்டு அவங்க சொல்கிற சொல்யூஷன்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மக்கிட்ட கையில் காசு இல்லைன்னா தான் பேங்க்கில் போயிட்டு நகையை வைக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு டைம் வட்டியை கட்ட போகிறோம். காசு இருந்தால் நம்ம மீட்டுக்க மாட்டோமா? ஏதோ வட்டி கட்டுறதுக்காவது புரட்டி கொண்டு போய் வட்டியை கட்டிடுறோம். இப்போ அசலையும் சேர்த்து கட்டி வட்டியை கட்டி நகையை மீட்டு திரும்ப வைக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் நகை ரேட்டு ஏறதுங்கிறதுனால நம்மளை அந்த நகைக்கு மேலே காசை வந்து அதிகமாக வைக்க சொல்கிறாங்க. நம்ம வட்டி மட்டும் கட்ட போனால் மேலே காசை சேர்த்து வைக்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி வச்ச நகை எப்படி மீட்க போகிறோங்கிற கஷ்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டு வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். இவங்க பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப மேலே அமௌண்ட் அதிகமாக வச்சு தான் ஆகணும், வேறு வழியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் வட்டிக்கு எங்கேயாவது கடனை வாங்கிட்டு வந்து நகையை மீட்டுட்டு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நானே ஒரு 25,000 கடன் வாங்கி ஒரு அட்டையை நாளைக்கு நான் மீட் ஆகணும். 25,000 யார் கொடுக்க போகிறா, யாருக்கிட்ட நான் கேட்க போகிறோன்னு எனக்கே தெரியல. பேங்க்கில் நகையை வைக்கவும் முடியல, வட்டிக்கு பணமும் வாங்க முடியல. எங்கே பார்த்தாலும் 3 பைசா வட்டி 4 பைசா வட்டின்னு வட்டியும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் நகையை பேங்க்கில் ஈடு வச்சுட்டு வட்டி கட்ட முடியாமல் மேலே அமௌண்ட்டை வச்சு வட்டி கட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் எனக்கும் தெரியல. வருஷம் நகை ரேட் ஏறிட்டே போயிட்டே இருக்கு. பேங்க் நம்ம வட்டி கட்ட போனால் நம்மளை நகையும் பார்த்தீங்கன்னா மேலே அமௌண்ட் வைக்க சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேன். அடுத்த விளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.